ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா பிகினர்ஸ்க்கான ஒரு வீடியோ தான். ரொம்ப பேசிக்கான விஷயத்துலேருந்து நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பிகினராக இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஒன்றுமே ஸ்டிச்சிங் தெரியாது, ஆனால் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஆர்வமாக இருக்குது அப்படின்றவங்களுக்கு இது நல்லா ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்கும். இப்போ நம்ம தையல் முதல்ல எப்படி அடிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். தையல் அடிக்கிறதுக்கு முன்னாடி பாபின் நம்ம எப்படி செட் பண்ணணுங்கிறத நான் சொல்லிடுறேன். இங்கே பாருங்கள், இதுதான் பாபின் நம்மளுக்கு டப்பி. இது டப்பின்னு சொல்லுவோம். இது நம்மளுக்கு பாபின்னு. இது நம்ம இதில் எப்படி போடுறதுன்னு பார்த்துக்கலாம். இது இப்படி கரெக்டாக வச்சுட்டு இதுக்குள்ளே இது ப்ரெஸ் பண்ணி போட்டுருங்க. போட்டுட்டு இந்த த்ரெட் இருக்கு இல்லையா, இந்த த்ரெட்டு கரெக்டாக இப்படி கொண்டு வந்தீங்கன்னா இங்கே ஒரு கோடு மாதிரி இருக்குது பாருங்கள். அந்த கோடில் இப்படி இறக்கிட்டு அங்கேருந்து லைட்டாக இங்கே ஒரு எல் பேண்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த பேண்ட்குள்ளே நம்மளுக்கு இப்படி ஃபிக்ஸ் ஆகிடணும். ஓகேங்களா? இப்போ நம்ம உருவணும் அப்படின்னா இப்படி நார்மலாக நம்மளுக்கு இந்த பாபின்லேருந்து இப்படி ரோல் ஆகும் பாருங்கள். நம்ம இழுக்கும்போது இப்படி ரோல் ஆகும். அப்படியே நம்ம இழுத்து இப்படி கொண்டு வரணும். ஓகேங்களா? இப்போ உள்ளே நம்ம போடும்போது இது இப்போ இங்கே ஒரு கிளிப்பு மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த கிளிப்பு மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா, இது இப்படி இழுத்து பிடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த கீழே இது விழுகாது. ஓகேங்களா? இந்த நம்ம பாபின் போட்டிருக்கோம் இல்லையா, அது விழுகாது. நீங்கள் அது பிடிக்காமல் இப்படி தூக்கி பிடிக்காமல் அப்படியே போட்டிங்கன்னா அது கீழே விழுந்துடும். இது இப்படி பிடிச்சிட்டு போட்டிங்கன்னா விழுகாது. நம்ம பாபின் உள்ளே போடும்போது அது டக்குன்னு ஒரு சவுண்ட் நம்மளுக்கு இருக்கும். அந்த சவுண்ட் வந்துருச்சுன்னா நீங்கள் போட்டது கரெக்டு. இப்போ நான் போட்டுடுறேன் உங்களுக்கு. போட்டுட்டு கரெக்டாக அந்த சவுண்டு வரதான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இந்த ஊசி இருக்கு இல்லையா, நீங்கள் போட்ட உடனே என்ன பண்ணணும்னா அப்படியே தையலை ஓட்டிடாதீங்க. இந்த ஊசியில் இந்த நூலை கொஞ்சம் எடுத்து நீங்கள் பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி எடுத்து பிடிச்சிட்டு ஒரு குத்து லைட்டாக ஒரே ஒரு குத்து கையில் இப்படி இறக்கி பாருங்கள். கரெக்டாக ஊசி போயிட்டு வருதா, எங்கேயுமே சிக்காமங்கிறது பார்த்துக்கோங்க. சப்போஸ் நீங்கள் டப்பி சரியாக ஃபிட் பண்ணல அப்படின்னா இது கரெக்டாக போயிட்டு நம்மளுக்கு இந்த நூலை எடுத்துகிட்டு வராது. ஓகேங்களா? அதை வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம். அப்படி இல்லாமல் நீங்கள் அப்படியே டைரெக்டாக அடிச்சிட்டிங்க அப்படின்னா சப்போஸ் நீங்கள் டப்பி கரெக்டாக ஃபிட் பண்ணல அப்படின்னா ஊசி தாறுமாறாக உடஞ்சிரும். ஓகேங்களா? இது இப்போ நம்ம கரெக்டாக போட்டிருக்கோம், எடுத்து விட்டாச்சு. இப்போ தையல் நம்ம கண்ட்ரோல் நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. கண்ட்ரோல் பார்த்திங்கன்னா நம்ம ஆரம்பத்தில் யாராக இருந்தாலும் பிகினராக இருக்கும்போது நம்ம இப்படி தைச்சிட்டே போகும்போது நிறுத்தணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம டக்குன்னு இந்த துணியை தான் பிடிச்சி இழுத்துருவோம். இப்படி நிற்கிறதுக்கு கண்டிப்பாக துணியை பிடிச்சி இழுக்கவே கூடாது. நீங்கள் உங்கள் பெடல் உங்கள் பெடல் இருக்கு இல்லையா, பெடலில் தான் நீங்கள் நிப்பாட்டுறதுக்கான கண்ட்ரோல் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். அது பெடல் மிஷினாக இருந்தாலும் சரி, பவர் மிஷினாக இருந்தாலும் சரி, நீங்கள் துணியை வச்சு அந்த ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது. இது ஃபஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டண்டான டிப்ஸு. இதை நோட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு டக்குன்னு நம்ம மைண்ட் இப்படி நம்மளுக்கு பிடிச்சதா எடுத்து கண்ட்ரோல் பண்ணணும்னு தோணும். ஆனால் நீங்கள் அது பண்ணவே கூடாது. நீங்கள் இப்படி போயிட்டே இருக்கும்போது காலில் தான் நீங்கள் கண்ட்ரோல் கொடுக்கணும். ஓகேங்களா? வச்சுட்டே இருக்கிறத காலை பேக்கில் அமுத்துனீங்க அப்படின்னா டக்குன்னு ஸ்டிச் நின்றுடும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இப்படி தைச்சிட்டே இருக்கும்போது டக்குன்னு நிப்பாட்டினோன்னா நீங்கள் காலில் நிப்பாட்டணும். அப்படியே கொடுக்கணும். டக்குன்னு நிப்பாட்டினா காலில் நிப்பாட்டணும். ஓகே, நீங்கள் இந்த மாதிரி ஒன் டேலேயே நீங்கள் இந்த ப்ராக்டிஸ் எடுத்துக்க முடியும் உங்களால். இப்போ சப்போஸ் நீங்கள் இப்போது ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க. நீங்கள் பண்ண ப்ராக்டிஸ் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிடுச்சா இல்லையா அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இப்படி நீங்கள் தைச்சிட்டே வரீங்கன்னு வைங்களேன், நீங்கள் நினைக்கிற இடத்துல அது நிப்பாட்டுற கண்ட்ரோல் உங்கள்கிட்ட வந்துடணும். ஓகேங்களா? இப்போ நான் இவ்வளோ தூரம் தான் வரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா இவ்வளோ தூரம் தைச்சிட்டு நான் நினச்சேன்னா இங்கே நிப்பாட்டிடணும். அதாவது நம்ம கண்ட்ரோலில் தான் மிஷின் இருக்கணும். மிஷின் கண்ட்ரோலில் நம்ம போகக்கூடாது. அந்த அளவுக்கு உங்களுக்கு மைண்ட் செட்டில் கரெக்டாக நீங்கள் பண்ண உங்களுக்கு ப்ராக்டிஸ் வந்துடும். அது தெரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு கண்ட்ரோல் வந்துருச்சுன்னு அர்த்தம். பாருங்கள், இப்போ நான் இங்கே நிப்பாட்டினா இங்கே நான் நிப்பாட்டிடணும். அது என்னோடய கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஓகேங்களா? அது கையில் கண்ட்ரோல் பண்ணாமல் நீங்கள் கீழே பெடலில் வைக்கிறீங்க இல்லையா, நான் லெஃப்ட் கால் தான் யூஸ் பண்ணுவேன். லெஃப்ட் கால் பெடலுக்கு யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரைட் கால் இருந்துச்சுன்னா நம்ம குதிரை தூக்கிறதுக்கு இப்படி இறக்கிறதுக்கு நம்மளுக்கு அதுக்கு சௌரியமாக இருக்கும். நீங்கள் லெஃப்ட் காலில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ நான் பிகினராக இருந்தீங்க அப்படின்னா ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு நான் உங்களுக்கு கற்று தரேன். இப்போ ஃபஸ்ட்டு ஜஸ்ட்டு நான் பென்சிலில் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஓகேவா? இந்த மார்க் மேலேயே இப்போ என்னோடய ஸ்டிச் போகணும்னு நான் நினைக்கிறேன். பாருங்கள், இந்த மார்க் மேலேயே நம்ம ஸ்டிச் பண்ணலாம்.
கரெக்டாக நீங்கள் ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஒரு பென்சில் எடுத்து கூட நீங்கள் ஸ்டிச் போட்டு கரெக்டாக வந்து நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த அந்த மார்க் மேலேயே தான் உங்களுக்கு வந்து தையல் வரணும். ஓகேங்களா? பாருங்கள், அந்த மார்க் மேலேயே வந்து நான் தையல் போட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் இப்போ ஒரு ஸ்டிச் வந்து ஒரு மார்க் பண்ணிடுறேன். இந்த மார்க் வந்து நான் பண்ணிட்டேன். இப்போ நான் இங்கே நிப்பாட்டணும்னு நினைக்கிறேன், இங்கே நிப்பாட்டணும்னு நினைக்கிறேன், இங்கே நிப்பாட்டணும்னு நினைக்கிறேன். அப்படின்னா நீங்கள் இதே மாதிரி நீங்களும் வந்து ஒரு கோடு போட்டு வச்சுக்கோங்க. உங்கள் மைண்ட் செட் வந்து இங்கேருந்து தைச்சிட்டே வரீங்கன்னா இங்கே நிப்பாட்டணும்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் இதை தான் பண்ணணும். இப்போது நீங்கள் தைச்சிட்டே வாங்க. தைச்சிட்டே வரும்போது இப்போ இங்கே நிறுத்துகிறோம் அப்படின்னா இங்கே நிப்பாட்டிடுங்க. ஓகேங்களா? கரெக்டாக இந்த இடத்துல நின்றுடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இங்கேருந்து தைச்சிட்டு வரீங்கன்னா இங்கே நிப்பாட்டணும்னு நீங்கள் மைண்ட் செட் பண்ணிங்கன்னா அங்கே கொண்டு வந்து காலில் தான் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி இங்கே நிப்பாட்டணும். ஓகேவா? நீங்கள் கையில் பிடிச்சி எடுக்கக்கூடாது. இப்போ இங்கே நிப்பாட்டணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா இங்கேருந்து காலில் வந்து தைச்சிட்டே வாங்க. கரெக்டாக தைச்சிட்டே வரும்போது டக்கு நீங்கள் வந்து காலில் வந்து நிப்பாட்டிடணும். ஓகேங்களா? அவ்வளோதாங்க. இப்போது இது வந்து செகண்ட் ப்ராக்டிஸு. ஓகேங்களா? இந்த ரெண்டுமே வந்து நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதுக்கு அடுத்து வந்து நான் ஒரு ப்ராக்டிஸ் உங்களுக்கு சொல்லித்தரேன். அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது இந்த லைன் வந்து போட்டே வர்றீங்க இல்லையா, எங்கே வந்து பீக் அடிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அங்கெல்லாம் நீங்கள் பீக் அடிக்கணும். இப்போது அதே மாதிரி ஒரு தையல் போட்டுறேன் நான். அதாவது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் எல்லாமே வந்து ஒரே வீடியோவில் நீங்கள் கற்றுக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகிற மாதிரி இருக்குன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ப்ராக்டிஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இப்போ இந்த இடத்துலலாம் வந்து இப்போ நான் காமிச்சிருக்கேன் கோடு, இங்கெல்லாம் வந்து நான் டபுள் ஸ்டிச் போடணுன்னு நினைக்கிறேன். ஓகேவா? அதுக்கு வந்து நான் ஆல்ரெடி நான் வந்து உங்களுக்கு காமிச்சேன் இல்லையா, அது எந்த இடம்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ பாருங்கள், இந்த இடம் நான் காமிச்சேன் இல்லையா, இது வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது பீக் அடிச்சிக்கும். ஓகேங்களா? இப்போ நான் அதை வந்து உங்களுக்கு செஞ்சு காமிச்சிட்றேன். இப்போ நான் தைச்சிட்டே வந்து அந்த பீக் வந்து அடிக்கிறேன். அது எதுக்கு நம்ம அடிக்கிறோம் அப்படின்னா தையல் வந்து ஸ்ட்ராங்காக நிற்கிறதுக்காக. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நான் நிப்பாட்டிடுறேன். நிப்பாட்டிட்டு இந்த இடத்துல நான் டபுள் பீக் அடிக்கணும் அப்படின்னா இப்போ நான் அடிக்கிறேன். பாருங்கள், முன்னாடி பின்னாடி போயிட்டு வருதுங்களா? அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம மறுபடியும் ஸ்ட்ரைட்டாக வந்துடலாம். இங்கே வந்து நிப்பாட்டணும், இங்கே வந்து பீக் அடிச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் ஸ்ட்ரைட்டாக வர்றேன். இங்கே வந்து நிப்பாட்டணும், இங்கே வந்து பீக் வேணும்னா இங்கே பீக் அடிச்சுக்கலாம். அதே மாதிரி தான் நீங்கள் நினைக்கிற இடத்துல உங்களுக்கு அடிக்கிற கண்ட்ரோல் வந்துடுச்சுன்னா நீங்கள் சூப்பராக ஸ்டிச் பண்ணிடலாம். இதெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாது, ப்ராக்டிஸில் தான் இருக்குது எல்லாமே. இப்போ பாருங்கள், நான் சொன்ன இடத்துல வந்து நான் வந்து பீக் அடிச்சிருக்கேன். இந்த பாக்ஸில் அடிச்சிருக்கேன், அப்புறம் இந்த பாக்ஸில் அடிச்சிருக்கேன், அப்புறம் வந்து இந்த பாக்ஸ்லேயும் நான் அடிச்சிருக்கேன், இந்த பாக்ஸ்லேயும் அடிச்சிருக்கேன். ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த ஸ்ட்ரைட் ஸ்டிச்சிங் வந்து போதும். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கான ரிப்ளைவாக நான் உங்களுக்கு வீடியோ வந்து சென்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடச்சிரும். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம தெரிஞ்சுக்கிட்டது அடுத்தவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ, பாய் பாய், டேக் கேர்.